அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பர்களே, தோழர்களே, இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் புனிதமான அரஃபாவுடைய தினமாக இருக்கிறது. முஸ்லீம் ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீத் கண்மணி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சியாமு யௌமி அரஃபா ஹதஸிபு அலல்லாஹி அன்யு கஃபிர ஸனத்தல்லதி கபலஹு வ ஸனத்தல்லதி பஅதஹு என்று ஒரு ஆச்சரியமான செய்தியை பெருமானார் சொன்னார்கள். அதாவது அரஃபாவுடைய நாளையிலே, அதாவது நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் நோன்பு வைப்பதாகிறது. பெருமானார் சொல்றாங்க, முடிந்து போன ஒரு வருஷத்தினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அதை போலவே ஆச்சரியம் தருகிற வகையிலே இனி வர இருக்கக்கூடிய ஒரு வருஷத்தினுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றார்கள். அல்லாஹ் அக்பர். அன்பர்களே, இது போன்ற ஒரு கருணையான ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரசூலை தவிர வேறு யாருமே சொல்ல முடியாது. அன்பர்களே, செஞ்ச பாவத்தை தான் மனுஷன் மன்னிப்பான். இனிமேல நீ செய்யற பாவத்தை நான் மன்னிச்சிடறேன் யாராச்சும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? நம்முடைய கருணை கடலான ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லி முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சியாமு யௌமி அரஃபா ஹதஸிபு அலல்லாஹ் அன்யு கஃபிர ஸனத்தல்லதி கபலஹு வ ஸனத்தல்லதி பஅதஹு என்று சொன்னார்கள். அன்பர்களே, முடிந்து போன ஒரு வருஷத்திலே நாம் செய்த பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இனி வர இருக்கின்ற ஒரு வருஷத்தினுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று பெருமானார் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கிடைக்க பெறாத ஒரு வாய்ப்பு நாளை நமக்கு அல்லாஹ் தருகிறான். எனவே இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவரும் நோன்பு வைப்போம். வீட்டிலே இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் எல்லோரும் நோன்பு வைப்போம். 2 வருஷத்திற்கான மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்வை சிறப்பாக்கி கொள்வோம். அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக. பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். யா ரப்ப முர்ஷிதி பைஸி வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.